வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுக்கு நன்றி. இன்னும் நீங்கள் எங்களுடைய வலையொலிக்கு ஆதரவு கொடுங்கள். தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல செய்திகளை உள்ளடக்கிய காணொலிகள் தினமும் வெளியிடப்படும் என்கின்ற உறுதியோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளோடு பயணிக்க இருக்கின்றேன். அது செஞ்சோலை அழிக்கப்பட்ட நாள் என்று. இந்த செஞ்சோலை அழிக்கப்பட்ட நாள் என்கின்ற பொழுது நம் மனதிற்குள் ஏற்படுகின்ற வலி எப்படி அதை எடுத்து வைப்பது என்று தெரியாது. பச்சிளம் குழந்தைகளில் இருந்து 12 வயது குழந்தைகள் வரை தங்கி இருக்கக்கூடிய ஒரு காப்பகம் அது. இந்த காப்பகத்தின் மீது தாக்குதலை நடத்தி அந்த பச்சிளம் குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக அழித்தது இலங்கை இராணுவம் என்று குறிப்பிடுவதை விட இலங்கை இராணுவத்தின் கட்டளையை ஏற்று உக்ரைன் நாட்டை சார்ந்த பெண் விமானி இந்த படுபாதக செயலை செய்தார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. இன்று அந்த இறந்து போன அந்த குழந்தைகளை நினைத்து மனதிற்குள் வேதனைப்படுவதை தவிர நம்மால் வேறொன்றும் செய்ய முடியாது. நாம் அப்படிப்பட்ட ஒரு கையெறு நிலையில்தான் நின்று கொண்டு இருக்கின்றோம். இன்று எனக்கு ஒரு பெரியவர் ஒருவர் என்னை தொலைபேசியில் அழைப்பு எடுத்திருந்த அந்த பெரியவர் மிகவும் வேதனையோடு குறிப்பிட்ட விடயம் இதுதான். தம்பி, உங்களுக்கு தெரியுமா, இன்று செஞ்சோலை அழிக்கப்பட்ட நாள். எனவே இந்த நாள் எப்படி நடந்தது என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியுமா? உக்ரைன் நாட்டை சார்ந்த பெண் விமானி குறிப்பிட்ட ஒரு செய்தி ஊடகங்களில் இருக்கிறது. அதை பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்மை தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் உக்ரைன் மீது ரஷ்யா கடுமையான தாக்குதலை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் மனதிற்குள் ஒரு பதபதைப்பு வரும். எத்தனை அப்பாவி மக்கள் இறக்கப்படுகின்றார்கள், எத்தனை பேர் தங்களுடைய உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய ஒரு களத்தை இந்த போர் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இருக்கின்றது. ரஷ்யா சற்று இறங்கி செல்லலாமே, உக்ரைன் இந்த போரை நிறுத்துவதற்கான களத்தை எடுக்கலாமே என்று மனிதாபிமான ஒரு உணர்வு நம் மனதிற்குள் எழும்பி அதை ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். ஆனால் இந்த உக்ரைன் நாட்டை சார்ந்த பெண் விமானி எடுத்து வைத்திருந்த அந்த செய்திகளை பார்த்த பொழுது உண்மையிலே உக்ரைன் நாடு தான் இதுவரை செய்த கொடூரத்திற்கான தண்டனைகளை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் அதை எடுத்து பார்க்க முடிகின்றது. அந்த உக்ரைன் நாட்டு பெண் விமானி குறிப்பிட்டிருக்கின்றார், நான் மிக தாழ்வாகவே விமானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தேன். குறிப்பிட்ட இலக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கின் மீது நான் தாக்குதல் நடத்தினேன். அதன் பின்புதான் எனக்கு தெரிந்தது அது செஞ்சோலை என்கின்ற ஒரு குழந்தைகள் காப்பகம் என்கின்ற விடயம் தெரிந்திருந்தது. ஆனால் என் மனதிற்குள் அது ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தியதா என்கின்ற கேள்வி என் மனதிற்குள் எழும்பவில்லை. போர் நடைபெறுகின்ற சூழலில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்பது எப்பொழுதுமே அறியக்கூடிய ஒன்றுதான். என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய இலக்கு மிக தெளிவாக, நான் என்னுடைய இலக்கை மிக துல்லியமாக சென்று தாக்கியிருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம்தான் என் மனதிற்குள் இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்த அந்த செய்திகளை பார்த்த பொழுது பெண்களை எல்லாம் தாய் சார்ந்த ஸ்தானத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த பெண்ணை எந்த இடத்தில் வைத்து பார்ப்பது என்ற கேள்வி எழும்பியது. அதுபோல உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்களால் தான் நம்மளுடைய தமிழ் இனத்தில் அப்பாவி குழந்தைகள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை அறிகின்ற பொழுது உக்ரைன் நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய கோபம் மனதிற்குள் எழும்புகின்றன. அன்று நீங்கள் எங்களுடைய குழந்தைகளின் கதறல்களை கேட்கக்கூட வக்கத்தவர்களாக இருந்ததற்கான விளைவை நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ என்கின்ற எண்ணம் தான் மனதிற்குள் எழும்பின. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளில் பல பழைய செய்திகள் மறக்கப்பட்டு கொண்டும் அவைகள் மறக்கடிக்கப்பட்டு கொண்டும் மாற்று ஒரு உலகத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மனதிலே ஏதாவது ஒரு வடு அவர்கள் மனதிலே இருந்து கொண்டு இருக்கின்றன. வருடங்கள் ஓடினாலும் சரி,
நாட்கள் கடந்தாலும் சரி, ஆட்சிகள் மாறிக்கொண்டிருந்தாலும் சரி, தமிழர்கள் இன்னும் அந்த வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனை, மறுபுறம் அவர்கள் இழந்த இழப்புகள், எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, அதை நினைக்கின்ற பொழுதே நம் மனது அந்த ஒரு பதபதைப்பை அது கொண்டு வந்து நிறுத்துகின்றது. தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் இந்த மண்ணை மீட்பதற்காக அவர்களை களப்பலிக்கு அனுப்பிவிட்டு, நீங்கள் மரணத்தை தழுவிக்கொள்ளுங்கள், நீங்கள் புன்னகையோடு மரணத்தை தழுவுகின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது நான் ஒரு தாயாக மகிழ்வேன். காரணம், இந்த மண் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த தாய்மார்கள் வீர தாய்களாக இருந்த வரலாறு நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு தாய் அதாவது இயக்கத்தில் இருந்த ஒரு தோழரை மையப்படுத்தி குறிப்பிட்டிருந்த ஒரு செய்தியை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த தாய் குறிப்பிட்டிருந்தார், எப்பொழுதும் அவன் எங்கள் வீட்டிற்கு வந்தால் வேக வேகமாக அவன் எப்பொழுதுமே மற்ற நண்பர்களோடும் அந்த இயக்கம் சார்ந்த விடயங்களையும் பேசிக்கொண்டிருப்பான். அது சார்ந்த கருத்துகளோடு தான் ஓடிக்கொண்டிருப்பான். ஆனால் கடைசியாக அவன் இம்முறை வந்த பொழுது என்னிடம் மிக அன்பாக அவன் பழகி கொண்டிருந்தான். என்னிடம், அம்மா, நான் சிறிது நேரம் உங்களுடைய மடியில் படுத்து துயில் கொள்ளலாமா என்று கேட்டான். நீ படுத்துக்கொள் என்று சொன்னேன். நெடுநேரம் என்னுடைய மடியிலே அவன் படுத்து துயில் கொண்டிருந்தான். அதன் பின்பு எழும்பி என் கையால் அவனுக்கு உணவு ஊட்டிவிடச் சொன்னான். உணவை ஊட்டிவிட்டான். அவன் இயக்கத்தில் திரும்பவும் சேர கிளம்புகின்ற பொழுது தன்னிடம் இருந்த அனைத்து துணிகளையும் தன்னுடைய தம்பியை பார்த்து, இந்த துணிகளை நீ எடுத்து வைத்துக்கொள் என்று அவன் குறிப்பிட்டான். அப்பொழுதும் எங்களுக்கு எதுவும் விளங்கவில்லை. அவன் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது ஒரு நிமிடம் நின்றுவிட்டு வீட்டை திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்துவிட்டு என்னிடம் சொன்னான், அம்மா, நான் புன்னகையோடு செல்கின்றேன். என்னுடைய புன்னகை கண்டிப்பாக இந்த மண்ணின் மீட்சிக்கான களமாக இருக்கும் என்று அவன் குறிப்பிட்டான். என் மகன் இயக்கத்தில் மீண்டும் போய் சேர்வதை மையப்படுத்திய கருத்துக்களாகத்தான் இவைகளை எடுத்து வைக்கிறான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் மறுநாள் தான் எனக்கு தெரிந்தது, அவன் ஒரு பெரிய இராணுவ முகாமை தகர்ப்பதற்காக தன் உடம்பு முழுவதும் ஆயுதங்களை கட்டிக்கொண்டு அந்த இராணுவ முகாமுக்குள் புகுந்து தன்னை அழித்து கொண்டான் என்கின்ற செய்தி. இப்படி பல தியாகங்களை கொண்டும் பல தியாகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண் கடைசி வரை அது வேதனையின் வடுக்களைத்தான் சுமந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதில்தான் இந்த செஞ்சோலை என்கின்ற இந்த குழந்தைகள் காப்பகமும் அதுபோன்ற ஒரு வலியோடு தான் இருக்கின்றன. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வலி நம் மனதை விட்டு மறையாது. அந்த உக்ரைன் நாட்டு விமான பெண்ணுக்கு ஒருவேளை அவளுடைய இலக்கு சரியான இடத்தில், தான் வைத்த இலக்கு சரியான களத்தில் பயணித்து விட்டது என்ற வெற்றி அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம். ஆனால் கடவுள் என்று ஒருவன் இருந்தான். கண்டிப்பாக அவளுக்கான தண்டனையும் அவன் எழுதி வைத்திருப்பான் என்பதுதான் நிஜம். நன்றியுடன், இன்பா.